ராமநாதபுரம் 90s செட்டு இப்போ இல்லாதனால 40 ஏக்கரில் செட்டு போட்டிருக்கோம். மமிதா லுக் வந்து எங்களுக்குமே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஒரு பக்கம் ஹீரோயிக்காகவும் இருக்கணும், இன்னொரு பக்கம் ஹீஸ் அ காமன் மேன். ஒரு ஆர்டினரி மேன் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது அவங்க எக்ஸ்ட்ராடினரி மேனாக ஆயுதம் ஆகணும். ட்ரூ ட்ரூ. ஓடவா விடுறாங்க, எனக்கு பணம் வேணும். மலையாளத்தில் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் தான் பண்ணீங்களா, பார்க்கிங் நீங்கள் தான் பண்ணீங்களான்னும் போது ஆமாம் சார் நியர்லி 90 படம் பண்ணியிருக்கேன். 90 படம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி ரிலீஸ் ஆன படம் வந்து பவர் பண்ணி தான். 90 படம் பண்ணிட்டுமே நம்ம ஏன்பா வெளில தெரியல அப்படின்னு ஒரு கரை அந்த இடம் கொடுக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட கரை டீம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஒரு படைப்புக்கு பின்னாடி பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ணுறவங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ அதில் 3 பில்லர்ஸ் இங்கே இருக்கீங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க அண்ட் ஹவு எக்ஸைட்டட் ஃபார் கரை? நல்லா இருக்கும். என்ன எல்லாம் ஒன்வர்ட் ஆன்சர்ஸ்ல தான் சொல்கிறீங்க. அஃப்கோர்ஸ் கரைக்கான எதிர்பார்ப்பு வந்து நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ இருக்குது. இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், ஆடியோ லான்ச் அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் எக்ஸைட்மெண்ட் வந்து அவ்வளோ அதிகமாகிட்டு இருக்கு. நீங்கள் கரையில் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு எதிர்பார்ப்புன்னு உங்களுக்குன்னு ஒரு பர்சனலாக இருக்கும்ல, கண்டிப்பாக அதை பற்றி டு ஸ்டார்ட். ஸோ நாங்கள் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இப்போ அதை தேட்டரில் பார்க்கணுன்றது தான் எல்லோரும் இதுவாக இருக்குது. ஸோ அதுக்கு ஈகராக நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்ஸ். உங்களோட அவுட்புட் நம்மளோட ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு அவுட்புட்டாக வரப்போகுதுன்றதுல மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கும். கண்டிப்பாக சார். சரி, அதே தான் சேம். அது என்னென்னா ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் கம்மிங் 30க்காக டே நைட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். சரி, ஒருத்தர் 2 பேரில் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 1000 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம். சரி, அதனால் வந்து அதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 or 4 டேஸில் வரப்போகுது இல்லையா? கண்டிப்பாக. சரி, அதுக்காக ஒரு பதட்டத்தோடு தான் இருக்கும். சக்ஸஸ்ன்னு தெரியும், பட் இருந்தாலும் அதோடைய கொஞ்சம் ஓரமா ஒரு பயம் அந்த மாதிரி கிராண்டியராக இல்லை, பயம் கிடையாது எங்களுக்கு. பட் எதிர்பார்ப்பு எப்போ வரும், நாங்கள் எல்லாரோடையும் என்ஜாய் பண்ணோம், நாங்களே என்ஜாய் பண்ணோம். ஓகே. ஸோ டு கிக் ஸ்டார்ட் வித் 90s பீரியடில் வந்து எடுத்த படம் அப்படின்றதுனால மேஜராக வந்து ஐ திங்க் உங்கள் 2 பேருக்கு ஒரு மேஜர் ரோலாக இருந்திருக்கும். பிகாஸ் 90s செட்டும் சரி, காஸ்டியூம்ஸும் சரி. ஏன்னா இப்போ இருக்கிற பொருட்கள்லாம் ஒரு சிலர்லாம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான மெனக்கெடல்னு ஒன்று இருக்கும்ல, கண்டிப்பாக இந்த பொருள்லாம் வச்சா ஓகே 90s, இஃப் இட் இஸ் திஸ் காஸ்டியூம் இல்லை இந்த இது அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? இப்போ லைவாக பார்க்குறதுக்கும் ஒரு 90s பார்க்குறதுக்கும் நிறையா வேரியேஷன் இருக்குது. மொபைல் இல்லாத ஒரு காலகட்டம், பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றமே ரொம்ப கம்மி தான். இப்போ ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி, அந்த காலகட்டத்தில் இருக்கிற இது வந்துட்டு ரொம்பவும் இல்லை. அன்றைக்கி இருக்கிறவங்க தான் இன்றைக்கி பெரிய பையனாக இருப்பாங்க எல்லாருமே. சின்ன வயசில் பார்த்ததை வந்து அதை லைவாக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதை நான் சின்ன வயசில் பார்த்த 90ஸில் இது உள்ள பார்த்து தான். சரி, அதை வந்து நாங்கள் லைவாக பண்ணுறதுக்கு இன்னும் எங்களுக்கு குழந்தை பருவத்தில் இருந்ததை நாங்கள் லைவாக என்னென்ன பண்ணணுன்ட்டு ஒரு R&D பண்ணி மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி நல்லா பண்ணிடுவோம். இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ கிடச்சிருக்காதுல்ல சார், ஃபார் எனிதிங். ஏன்னா அப்போ கிடைக்கிறதுலாம் வந்து இப்போ கிடச்சிருக்காது. இப்போ எங்கேயாவது தேடி போய் கண்டுபிடிச்சது இல்லை யார்கிட்டயாவது இந்த பொருள் இருந்தது அதை நாங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னு அந்த மாதிரி மெமரிஸ் எதானே இருக்கா? சரி, மெமரிஸ் அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையான விஷயத்தை வந்து அதுதான் சொன்ன மாதிரி ராமநாதபுரத்தை சார்ந்து உள்ள வில்லேஜ் தான் அது வந்து. இது வந்து அந்த கிராமங்கள் அங்கே உள்ள வாழ்வியலை பற்றி இருக்கிறதுனால நாங்கள் அங்கே உள்ள பழைய ஃபுட்டேஜ்கள்லாம் எடுத்து நாங்கள் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி உள்ள விஷயங்கள் என்னென்ன இருந்திருக்கு, எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணாங்க, பில்டிங் ஆர்கிடெக்சர்ஸ் எப்படி இருந்துச்சு, ரோடுகள் எப்படி இருந்துச்சு, சரி இன்டீரியர்லாம் அவங்க எப்படிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, அதெல்லாம் வந்து நாங்கள் லைவாக எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்கோம். ப்ளஸ் இந்த படத்துக்கு வந்து செட்டு வந்து ராமநாதபுரம் 90s செட்டு இப்போ இல்லாதனால அந்த ஃபீல் இல்லாதனால ஒரு 40 ஏக்கரில் செட்டு போட்டிருக்கோம். சரி, அந்த 40 ஏக்கரும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 பில்டிங்கும் வந்துட்டு ஒவ்வொரு கதைகள் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு கடைகளாக இருக்கட்டும், கவர்மெண்ட் பில்டிங்காக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கும், பெட்ரோல் பேங்காக இருக்கும், ஒரு பேங்காக இருக்கும், டெக்ஸ்டைல் ஷாப்பு, மார்க்கெட்டு, எல்லாமே வந்து அந்த 90ஸில் எந்த மாதிரிலாம் இருந்தாங்க, எந்த மாதிரி பொருட்கள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க, எக்ஸ்டீரியரில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த மாதிரி போர்டுகள் அன்றைக்கெல்லாம் வெறும் துணி போர்டுகள் நிறையா இருந்திருக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ளெக்ஸு அது மாதிரி வினைகள் எதுவுமே கிடையாது. அன்றைக்கி வெறும் அந்த தகர போர்டு அடித்து அதில் சைன் போர்டு ஆர்டிஸ்ட் வச்சு எழுதியிருப்பாங்க.
எல்லாம் ஹேண்ட்மேடடாக தான் இருக்கும் எல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு. சரி, ஏன்னா டிஜிட்டலும் அப்டேட் ஆகலை. ஆமாம். சரி, அதுக்கு காலகட்டத்துக்கு முன்னாடி இருக்கிறதுனால எல்லாம் ஃபோனாக க்ரியேட் பண்ணி தான் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ லைக் ஈவன் இந்த வீடு செட்டப்பும் சரி, இப்போ ஏன்னா இப்போ கதைப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹேஸ்ட் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அஃப்கோர்ஸ் பேங்க் செட்டுமே வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போது நிறைய பேர் சொன்னது வந்து இப்போ அந்த டைமில் பேங்க் வந்து அஃப்கோர்ஸ் எங்களுக்குமே நாங்கள் வந்து பெருசாக பார்த்ததில்ல. நாங்கள் மேபி சின்ன வயசில் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்காது. ஸோ பேங்க் செட்டப்பு, அந்த வீடு அப்போ இருந்த செட்டப்பு அந்த மாதிரிலாம் இருந்ததில்ல, அதுக்கான மெனக்கெடல். சரி, நாங்கள் இப்போ ஒரு கவர்மெண்ட்டு பில்டிங்னா அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் அதான் 80s 90s இருந்த, இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டுருக்காங்க நிறைய ஸ்டாஃப்லாம் இருந்துருக்காங்களே, அவங்ககிட்ட நாங்கள் நிறைய ஃபுட்டேஜ் வாங்கணும். இப்போ டைரக்டரு அவங்க அம்மாவும் பேங்க்கில் ஸ்டாஃபாக தான் இருக்காங்க. சரி, அவங்க ஒரு சில ரெஃபரன்ஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரெஃபர் பண்ணாங்க, டைரக்டர் சைட்லேருந்து ரெஃபர் பண்ணாங்க. ப்ளஸ் நாங்களும் நிறையா பழைய பில்டிங்கில் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கே உள்ள அந்த 90s என்ன மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துனாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அது எந்த மாதிரி நடந்துச்சு, அது ராமநாதபுரத்தில் எப்படி பண்ணாங்க. இப்போ ராமநாதபுரம் மட்டும் கிடையாது, இப்போ ராமநாதபுரத்தை சார்ந்து தேவிப்பட்டினம், அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாம் இருக்குது, முதுகுளத்தூர், இந்த மாதிரி நீசல் நிறையா கிராமம் சார்ந்து சிட்டி இருக்கும். சரி, அதுக்குள்ளே நடந்த விஷயங்கள் எல்லாம் ஃபுட்டேஜ்லாம் வாங்கணும். நாங்கள் அதை வாங்கி நாங்கள் என்னென்ன இருக்கும், எப்படி பயன்படுத்துகிறாங்க, மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு வீடியோ கவரேஜ்னால் கூட அது என்ன ஃபாலோ பண்ணிடுறாங்க, ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கட்டும், சரி, ஒரு ஃபைலாக இருக்கட்டும், ஃபைலில் வர பேப்பர்ஸு, ஒரு சலான்ஸு, அது என்ன பிரிண்டிங் வந்து அப்போ உள்ள லெட்டர்ஸ் வேறு மாதிரி இருக்கும், இன்றைக்கு உள்ள லெட்டர்ஸ் வேறு. சரி, அது வந்து ஆஃப்செட் ப்ரெஸ்ஸில் வந்துட்டு சரி, அப்போ வந்து பிரிண்டிங் எல்லாம் வந்து அந்த லெட்டர்ஸ் ஒன்றுனா அசைன்மெண்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க பிரிண்டிங் வந்து. சரி, அது மாதிரி நாங்கள் விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கிட்டு எடுத்து பண்ணியிருக்கோம். நாங்கள் சூப்பர் சார். எதிர்பார்ப்பு இன்னும் அதிகம் ஆயிட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ் சார். இப்போ நீங்கள் அதே அந்த 90s இது அப்படின்னு வரும்போது காஸ்டியூம்கான மேடம் இருக்கு. எங்களோட ப்ரெப்பும் அப்படி தான் இருந்தது. நிறைய அங்கே இருக்கவங்க கிட்ட வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணுவது ஜென்ரலாக. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதில் ஷர்ட்டோட பேட்டர்ன்ஸ் எப்படி போட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஃபிட்டில் போட்டிருக்காங்கன்ற ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தோம். ஓகே. இப்போ மமிதாவோட லுக்குமே வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு லுக்காக தான் இருந்தது. இது மமிதாவா அப்படின்ற அளவுக்கு தான் ஃபஸ்ட்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. அஃப்கோர்ஸ் எம்எஸ் பாஸ்கர் சாருமே வந்து ரெக்கக்னைஸே பண்ண முடியல ட்ரெய்லரில் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான மெனக்கெடல் கண்டிப்பாக மீதி கேரக்டர்ஸ்க்கான மெனக்கெடல். மமிதா லுக் வந்து எங்களுக்குமே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள அப்படி பார்த்துருக்கோம். ஸோ இப்போது இந்த லுக்குக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்ற இது எங்களுக்கு இருந்தது. ஸோ இனிஷியலாக ஒரு லுக் டெஸ்ட் நடந்தது. அந்த லுக் டெஸ்ட்டில் வந்து ஒரு காஸ்டியூம் போட்டோம். அதுலேயே எனக்கு டேரக்டருக்குலாம் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அதை அவங்க பர்ஃபெக்டாக கேரி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எம்எஸ் சார்துமே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. அவரை இன்னும் ஏஜ்டாக காட்டணும். ஸோ அதுக்கு நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்திருந்தோம். ஸோ அவரை எப்படி நம்ம ஒரு மாதிரி அந்த ஏஜ் லுக்கில் காட்டுறதுக்காக காஸ்டியூம்லாம் கொஞ்சம் லூஸாக கொடுத்து இன்னும் ஏஜிங்லாம் அதிகமாக பண்ணி அதை அச்சீவ் பண்ணியிருந்தோம். இப்போது தனுஷ் சாருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு லுக் டெஸ்ட் தான், அது அப்படியே கண்டினியூ ஆச்சா இல்லை? அதுதான். ஸோ எல்லாருக்குமே நாங்கள் ஜென்ரலாக ப்ரெப்பில் வந்து என்ன பண்ணுவோன்னா, ஒரு மீட்டிங்லேயே முடியாமல் ஒரு 4-5 மீட்டிங் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் இது, அதுலேருந்து நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆனால் ஃபைனலாக இதுதான்றது எங்களுக்கு தெரியும். அதில் என்னென்ன சின்ன சின்ன இம்ப்ரூவைசேஷன் இருக்கலான்றது நான் டேரக்டர் ஒரு ஜென்ரலாக ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பண்ணி அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்த கேள்வி நான் பொதுவாக வந்து 3 பேர்கிட்டையுமே கேட்குறேன். ஏன்னா இப்போது என்னென்னா மமிதாவோட லுக்குக்கு அப்படின்ட்டு மேஜராக நிறைய இந்த மாதிரி காமனாக வந்து கமெண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது. அதாவது அவங்கள வந்து இந்த டோன் டவுன் பண்ணுற மாதிரி ஒரு அதுதான் அவங்களோட ஸ்கின் டோன்லேருந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி கலரில் இருக்கிறவங்களே சூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்கள்ல. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலி இன் ஜென்ரல்? ஏன்னா நீங்கள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கனால உங்களுக்கு இதோட ரியாலிட்டி இன்னும் நிறையவே தெரியும்ல. பேசிக்காக டோன் பெருசாக பண்ணலை. அது எனக்கும் டேரக்டருக்கும் தெரியும். ஓரளவுக்கு அந்த ஸ்கின் டோன் வந்து ஆயிலியாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடாதுன்றதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கவங்களோட ஸ்கின் டோன் எப்படி இருக்கும்ன்றதை வச்சு தான் நாங்கள் எல்லாரோட லுக்குமே டிசைன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் வாண்டடாக இதை பண்ணணுன்றது இல்லை, இதுக்கு அந்த நீட் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இது பண்ணலைன்றது நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தோம். இல்லை ஆக்சுவலி ரியாலிட்டியில் நான் அப்படின்னு பார்க்கல. ஒரு சொன்ன மாதிரி தான் இந்த விஷயத்தில். ஏன்னா அவங்களுக்கு அசிங் இதில் நமக்கு அந்த அவங்க மேக்கப்லேயோ இதுலேயோ நாம் இது பண்ணலை. ஸோ எனக்கு அது பெருசாக இதில் நீங்கள் ராம்நாட்டில் போய் அந்த கிளைமேட்டில் 2 நாள் நின்னா நீங்களே ஒரு புரியுது. நீங்கள் சார் இதை எப்படி பார்க்குறீங்க? சரி, டேரக்டர் ட்ரீட் பண்ண வந்து அதுதான் அந்த மண் சார்ந்து ஒரு பொண்ணு வந்து எப்படி இருப்பாங்க, அங்கே உள்ளவங்களாம் ஸ்டடி பண்ணி தான் அவர் வந்து காஸ்டியூம் சரி அவங்களுடைய
ஏருங்க இருக்கட்டும் நோஸ் எல்லாமே வந்துட்டு அவர் புரியுது. இது பண்ணு ம் சரி, அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டர்ஸ்னால நிறைய அவங்க இன்வால்மெண்ட் இருந்திருக்கலாம். ம் சரி, அதனால் வந்து அந்த மக்கள்கள் எப்படி இருப்பாங்க, சரி அது ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு இன்னொன்று நம்ம தனியாக ஸ்டைல் பண்ணியிருக்கோன்றது தெரியக்கூடாது. நம்ம ஒரு புரியுது. கேரக்டரை கிரியேட் பண்ணியிருக்கோம், அது அந்த 10 பேரோட நிற்கும் போது அந்த க்ரௌடில் அவங்க மேர்ஜ் ஆகணும். ஸோ ம் அப்போ தான் அந்த வேர்ல்டுல அவங்க கனெக்ட் ஆவாங்க. ஸோ புரியுது. அதுக்கு என்னவோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் அது கண்டிப்பாக ஓகே சார், டு யூ. ஏன்னா வந்து தனுஷ் சார் சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஒரு ஆர்டினரி மேன் வந்து எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணாதான் இந்த படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆர்டினரி மேன் வந்து எக்ஸ்ட்ரீம் இந்த ஸ்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும். ஸோ அதுக்கான மெனக்கெடல், பிகாஸ் ஒரு பக்கம் ஹீரோயிக்காகவும் இருக்கணும், இன்னொரு பக்கம் ஹீஸ் அ காமன் மேன். ஸோ அதுக்கான ஒரு மெனக்கெடல்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டன்ஸ் ஒரு ஆர்டினரி மேன் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது அவன் எக்ஸ்ட்ராடினரி மேனாக ஆயுதம் ஆகணும். ட்ரூ ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வரணும்னும் போது அந்த இடத்துலேருந்து நம்ம சண்டை போட்டால் தான் வெளியே வரணும்னா அந்த இடத்துல நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும். ஸோ அப்படி தான் கதைக்கு என்ன இந்த படத்தோட கதைக்கு என்ன தேவையோ டைரக்டரோட ப்ரீ ப்ரொடக்ஷனில் நான் ஒர்க் பண்ணும்போது இந்த கதைக்கு இதுதான் வேணும், இந்த மீட்டரில் வேணும் அப்படின்றதுல அவர் தெளிவாக இருந்தார். அந்த மீட்டரில் நாங்கள் அந்த ரியாலிஸ்டிக்கும் அந்த கேரக்டரைசேஷனுக்கும் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக உண்மையாக ஒர்க் பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த மீட்டர்லேருந்து அந்த ஜானர்லேருந்து அந்த மீட்டர்லேருந்து அந்த கதையை தாண்டி நாங்கள் வெளியே வரலை. ஸோ அந்த இடத்துல ஒரு ஹீரோ எஸ்கேப் ஆகிறாரு, அந்த இடத்துல ஒரு ஹீரோ ஒருத்தர் கூட சண்டை போடுறாருன்னா அது எந்த அளவுக்கு லைவாகவும் ராவாகவும் ரியலிஸ்டிக்காகவும் கொடுக்க முடியுமோ அதில் என்ன ஒரு ஹீரோயிசம் வச்சு நம்ம அது மக்களை நம்புற மாதிரி நம்பகத்தன்மையோடு நம்ம பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கிறோம். இப்போது ட்ரெய்லர்லேயே நாங்கள் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நான் அந்த ஜீப் சீக்வன்ஸும் போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. எங்களுக்கு பயம் ஒருவேளை அடிக்கடி எதனா பட்டிருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா போலீஸ்கிட்ட அடி வாங்குறது ஐ திங்க் காலங்காலமாக எல்லா படத்துலையும் அவர் வாங்கிட்டு இருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஜீப் சீன் வந்து ரொம்ப ரிஸ்கி அண்ட் பயமாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஆகும். இல்லை ஸ்டென்ட்னாவே ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான், ஸ்டென்ட்னாவே வித்தவுட் ரிஸ்க் வந்து எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, அந்த ஜிப்ஸி சீக்வன்ஸ் தான் நியர்லி 4 to 5 days நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு ஜிப்ஸ் மேலே விழுந்து அவர் உருண்டு பிறண்டு அது தொங்கிட்டு வரணும். ஆக்சுவலி அந்த சீக்வன்ஸ் பண்ணும் போதெல்லாம் ராம்நாடு நார்மலாகவே எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த டயத்தில் நாங்கள் பண்ணும் போதெல்லாம் அந்த டயத்தில் அந்த ஜிப்ஸியோட டாப்பு மேலே கையை வச்சோன்னா அந்த கை வெந்து போயிடும். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ பேர்ன், அவ்வளோ வெயில், நம்ம நின்று ஒர்க் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் ஆகிட்டே இருக்கும், தண்ணி குடிக்காமல் வேலையே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் அது இல்லாமல் இப்போ சில இதில் நம்ம வந்து ஜிமிக்ஸ் பண்ணி நம்ம எடிட்டில் வந்து நம்ம ரேம் பண்ணலாம் கொள்ளலான்ற ஒரு நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு எடிட்டில் இருந்தாலுமே இங்கே வந்து டேரக்டர் எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா நம்மளுக்கு என்ன நம்ம காட்ட போகிறோமோ அதையே நம்ம ஷூட் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம எடிட் பண்ண வேணாம், அவங்களோட பாடி லாங்குவேஜ் மாறும், நம்ம ரேம் பண்ணும்போது அவங்க ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜ் மாறும், இல்லை எதுனா ஒன்று மிஸ் ஆகும் மாஸ்டர். ஸோ அதனால் அந்த சீக்வன்ஸுக்கு அந்த ஜிப்ஸி எந்த சீக்வன்ஸில் நம்ம ஃப்ரேமில் காட்ட போகிறோமோ அந்த ஸ்பீட்லேயே நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணி இதை நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு 80-90 ஸ்பீட்லேயே தான் அந்த ஜிப்ஸி ஃபுல்லாக ரன் த்ரோ பண்ணணும். அந்த 80-90 ஸ்பீடில் அவர் மேலே அவர் படுத்துக்கிட்டு அதில் தொங்குறது கொள்வது, அதுவும் அந்த வெயிலில் அந்த ஷார்ட்டை நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு படிக்கட்டில் ஓடி வந்து அந்த ஜிப்ஸி மேலே விழுறது, இதெல்லாமே அந்த வெயிலுக்கும் அங்கே வேலை செஞ்ச வேலைக்கும் வந்துட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னடா இந்த மனுஷன் இந்த வெயிலில் இந்த அளவுக்கு வேலை பார்க்குறான்னு ஃபீல் பண்ணுவீங்க. அது கண்டிப்பாக அந்த சீக்வன்ஸு தேட்டரில் அவங்களோட ஃபேன்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் கூஸ் பம்பார். கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் இது கேட்கும்போதே ஒரு பக்கம் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸுமே வந்து கேட்கணும். பிகாஸ் ஒன் மிஸ் ஹிட் கண்டிப்பாக கண்ணா பின்னான்னு அடி வாங்கும். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே கோரியோகிராஃப் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே லைட்டாக அசைஞ்சா கூட காலி அப்படின்ற அளவுக்கு தான் எனி அதர் ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் அதுதான் நீங்கள் சொன்ன ஒரே விஷயம் தான். நீங்கள் சொன்ன ஜஸ்ட் மிஸ் ஆனால் கண்டிப்பாக அடிப்படம் தான். பட் எல்லாருமே அதில் ப்ரொஃபஷனலாக ஸ்டென் மேனாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கலாம், சொல்லவோ வேணும் சொல்லுங்கள். அதனால் அது மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. அது இல்லாமல் நம்ம வெல் பிளான்டாக நம்ம ரிஹர்சல் பண்ணி எல்லா ஷார்ட்ஸுமே ரிஹர்சல் பண்ணி ஷூட் பண்ணி அவருக்கு என்னன்றது நம்ம சொல்லி அதில் எந்த ஒரு இடத்துலையும் தவறு நடந்துடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஸோ அதனால் அந்த தவறு படம் முழுக்க எந்த இடத்துலையும் நடக்கும். இப்போது இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து ரொம்பவே ஒரு அழகான ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஐ திங்க் டைரக்டர் விக்னேஷ் ராஜா சார் அவங்களோட ஒய்ஃப் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஏங்கி அந்த கரசாமின்னு எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி ஃபேமிலி பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்போது உங்களுக்குமே வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக் போனாக வந்து ஃபேமிலி எப்போவுமே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி ஒர்க்கிங் இன் திஸ் பிக் ப்ராஜெக்ட்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு? வீட்டை பொறுத்தவரை நான் தான் ஹீரோ அண்ட் குழந்தை. சரி, ஒவ்வொரு வீட்டில் அது போல தான் இருக்கும் வந்துட்டு. சரி, டைமுக்கு போயிட்டு டயத்துக்கு வீட்டுக்கு வரணும் ஒன்று இருக்கும். ஆனால் சினிமாவில் வந்து அதுக்கான ஸ்பேஸ் இருக்காது நமக்கு.
சரி வீட்டில் டெய்லி வந்துட்டு ஏன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக டே நைட் ஒர்க் இருக்கும். சரி இப்போ போயிட்டு ஒரு 1 ஹவரில் முடிச்சுட்டு வரணும், 1 டேயில் முடிகிற மாதிரி இருக்கும். சரி அது வந்து 3-4 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும். சரி அங்கே போனோன்னே ஒரு டிப்ரெஷன் ஆகும். என்னென்னா ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ கார்பெண்டராக இருக்கட்டும், மற்ற ஒர்க்கர்ஸ் மோல்டர் பெயிண்டர்ஸ் எல்லாமே படித்தவங்களாக இருக்க மாட்டாங்க. சரி எல்லாமே ஒர்க்கர்ஸில் அவங்க ஒர்க்காக பண்ணுவாங்க. பட் அதில் வந்து நம்ம எல்லாம் வந்து நம்ம தான் மானிட்டர் பண்ணணும். ஒரு ஸ்கேலாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், ஒரு டெப்த்து, அதுக்கப்புறம் ஹைட்டு எல்லாம் வந்து என்ன தான் ஒர்க் பண்ணாலும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் அது இல்லாமல் பண்ணி நேர்த்தியாக கொண்டு வரது தான் நமக்கு ஆர்ட் டைரக்டருடைய வேலை வந்துட்டு. சரி நம்ம அந்த இன்வால்மெண்ட்டில் இருக்கப்போ வீட்டில் ஏதாவது ஒரு ஃபோன் வரும், அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து ரம்பான்னு சொல்ல முடியும். ஃபேமிலியோட இருக்கும் அது. பட் அதெல்லாம் மீறி எங்களுக்குள்ள ஒரு இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கள, சரி நீங்கள் கொடுக்குற அந்த கேமரா, அந்த ப்ளஸ் மீடியா, இந்த ஒரு எனர்ஜி இருக்குல்ல, இந்த எனர்ஜி அவங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் எடுத்துக்கணும். இதை முடிச்சுட்டு போயிட்டு நீங்கள் டெலகாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேமிலியே சொல்லுவாங்க, கண்டிப்பாக அந்த மாதிரி படம் எப்போ ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் பெயின். ஒரு எப்பயுமே வந்து ஒரு பெயின் தான் நம்ம ஒரு செதுக்கும் நம்மளை. நம்ம எப்போ ஒரு கல் வந்து ஒரு உளியில் வந்து செதுக்க தான் வடிவமைக்கிற மாதிரி நம்ம எவ்வளோ பெயின்ஃபுல்லாக வேலை பார்க்குறோமோ பின்னாடி லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஆளாக வந்து நிற்போம். அப்போ வந்து சப்போர்ட்டோட இருக்கணும். அந்த நீங்கள் சொன்னதில்ல அவங்க ஒரு போனா அக்கௌண்ட், அந்த ஃபேமிலி தான் நிற்கும். நல்லது இது ஃபேமிலிக்கு எங்களுக்கு பொறுத்தளவுக்கு எனக்கு மட்டும் இல்லை, சரி ஆல் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சரி ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸோடைய ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே அந்த பெயின் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஃபேமிலி இல்லைன்னா நம்ம கிடையாது சரிங்களா. ஃபேமிலி அவங்களோட ப்ரேயர்ஸ் தான் இன்றைக்கி நம்மளை என்னால் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டு இன்றைக்கி அவங்களோட ப்ரேயர்ஸ் இல்லைன்னா நம்மளால் இது பண்ணுவோம். அதுலேயும் எங்களோட ப்ரொஃபஷனில் ஒரு படி மேலே போயிட்டோன்னா இன்றைக்கி ஷூட்டிங் போகிறீங்க நல்லபடியாக போய் நல்லபடியாக வாங்க, அதுதான் அவங்களோட ப்ரேயர்ஸாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டென்மேன்ஸ்க்கும் எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் வேலை பார்த்துட்டு வாங்க அப்படின்றது தான் அவங்களோட ப்ரேயர்ஸ் சப்போர்ட். எப்போவுமே அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நாளுமே ஷூட்டிங் முடிச்சுட்டு யாருக்கா எதனா ஆயிடுச்சா, இல்லை ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கேன், ஒரு இதில் இருக்கேன் அப்படின்னாவே அவங்களுக்கு அங்கே ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். என்னாச்சு. அதுக்கப்புறம் என் வீட்டில் இருக்கவங்க என் அசிஸ்டன்ஸுக்கு கால் பண்ணி எதனா ஆயிடுச்சா, என்னாச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்றது அந்த பயம் பதற்றத்தோடையே அவங்க இருந்துட்டு. பட் இருந்தாலும் ஆல் டைம் அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்களோட பிரேயர்ஸால் தான் இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஃபைட் எடுத்துகிட்டு யாருக்கும் எந்த ஆபத்து இல்லாமல் நல்லபடியாக வேலை பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு. ஸோ டெஃபினட்டாக ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா இந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஸோ அவங்க பெரிய சப்போர்ட். ஸ்பெஷலாக சொல்லணும்னா என் ஒய்ஃப் தான் இதோட அசோசியேட் டிசைனர். ஸோ நான் என் ஒர்க்கெல்லாம் முன்னாடியே வச்சு முடிச்சிட்டு டேபிள்லேயே. ஸோ ஸ்பாட்டில் எல்லாமே ஹேண்டில் பண்ணுது அவங்க தான். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ ஸ்வீட். அஃப்கோர்ஸ் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ வருஷம் இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது இன் ஜென்ரல் இப்போது கரை அஃப்கோர்ஸ் அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு இருந்தாலுமே க்ளோஸ் டு ஹார்ட்டுன்ட்டு நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணதுல ஒரு பெஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் உங்களுக்கு அது பெஸ்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இப்போ எனக்கு இதுதான் பெஸ்ட் ப்ராஜெக்ட். சரி அடுத்து அதுக்கு அடுத்து அடுத்து ஆகலாம். ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். சரி இல்லை என்றைக்குமே எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்மளுக்கு பெஸ்ட் ப்ராஜெக்ட் தான். எந்த படத்தும் இந்த படம் எனக்கு பெஸ்ட்டு, அந்த படம் எனக்கு பெஸ்ட்டுன்றது கிடையாது. கரை அப்சல்யூட்லி கரை நம்மளுக்கு பெஸ்ட்டு ப்ராஜெக்டாக இருக்கும். இருந்தாலும் ஃபஸ்ட்டு படம் என்னோட பெஸ்ட்டாக இருக்கும். துப்புரலாம் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். ஸோ அது ஒரு பெஸ்ட்டு. இப்போ அதுக்கடுத்து கரை மிகப்பெரிய பெஸ்ட்டாக இருக்கும் நம்புறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது கரையில் இருக்கிறீங்க நீங்கள், இப்போது உங்களுக்கே திரும்பி பார்த்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் ஒரு கடந்து வந்திருப்பீங்கல்ல, அந்த கடந்து அந்த பாதன்ட்டு அது சாதாரண விஷயம் இல்லை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு இருந்திருக்கோம். நம்ம இவ்வளோ தூரம் வருவோமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. யூ கம் அ லாங் வே இருக்குல்ல, அந்த ஃபீல் எப்படி இருக்குது? இல்லை சந்தோஷமாக இருக்குது. பட் என்னென்னா என்றைக்குமே நம்மளுடைய ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் சொல்லுவாங்க. என்றைக்குமே நம்மளோட ஒர்க்கு நம்மளை கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறோன்றதில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். இன்றைக்கும் நான் நம்புகிறேன். அது நம்ம உண்மையாக நம்ம தொழிலுக்கு உண்மையாக இருந்தோம், நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு உண்மையாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த ப்ரொஃபஷன் நம்மளை என்றைக்குமே கைவிடாது. கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எப்படி நான் ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி தான் எல்லா ப்ராஜெக்ட்டும் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக நினச்சி வேலை பார்க்குறேன். இன்னி வரைக்கும் கரையும் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் தான் நினச்சி நான் வேலை பார்த்தேன். நல்லா பண்ணியிருக்கேன், நம்புகிறேன், நல்லா வந்திருக்கு. எனக்கு கரை வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு இதில் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி ரிலீஸ் ஆன படம் வந்து பவர் பண்ணி தான். அதில் தான் என் பேரே நான் அசிஸ்டண்ட்னு பார்த்தேன். ஸோ இன்றைக்கி கரை வந்து என்னோடய 25th ஃபிலிம் நான் பண்ணுறதில்ல. ஸோ அது இன்னும் க்ளோசர் டு ஆர்ட். இந்த மாதிரி இந்த காஸ்ட் அண்ட் குரூவோட ஃப்ரெண்ட் விக்னேஷ் ராஜா அவரோட ஒர்க் பண்ணுறதுமே இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். அஃப்கோர்ஸ் நான் இந்த கேள்வி வந்து கடைசியாக வைக்கணும் அப்படின்னு இருந்தேன். பிகாஸ் இப்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் த 3 pillars. அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிறது இப்போ 3 தான், ஆனால் நிறைய பேர் பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது த ரெக்கக்னிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல,
இப்போது அஃப்கோர்ஸ் இப்போ தனுஷ் சார் கொடுக்குற ரெஸ்பெக்டும், ஏன்னா தனுஷ் சார் வந்து நிறைய மேடையில் வந்து அந்த பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பற்றியும் நிறைய ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அண்ட் அந்த ரெக்கக்னிஷன் ஒன்று கிடைக்கும்ல. இப்போ அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு உங்களோட பேர் தெரியும், ஆனால் அது நீங்கள் தானா அப்படின்லாம் தெரியாது. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோதான். ஏன்னா இப்போ ஒரு தேட்டரில் போயிட்டு ஸ்க்ரீன் படம் பார்க்குறோம் சரிங்களா, படத்தில் நம்ம ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணியிருப்போம், பக்கத்தில் தான் ஆடியன்ஸ் உட்காந்து பார்ப்போம். ஒரு தேட்டரில் ஒரு ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நம்ம பண்ண ஆக்ஷன் சீக்வன்ஸு கை தட்டும் போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். பட் அவங்களுக்கு நம்ம யாருன்னு என்னன்னு தெரியாது. ஸோ பட் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் உங்களை மாதிரி மீடியா சப்போர்ட் பண்ணி எங்களை மாதிரி டெக்னீஷியன்ஸும் அப்பப்போ வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டினீங்கன்னா தான் நாங்களும் வெளியே தெரியும். நீங்கள் சார்? அதே தான், ஒரு ஸ்டெப்பில் ஏறி போகிற மாதிரி தான் அது. ஒரு ஆடேட்டராக சொல்கிறோன்னா ஸ்கேலாக சொல்கிற மாதிரி ஒரு 10 படி ஏறனா ஃப்ரண்ட்டில் நிற்கிறது தான் பெருசாக தெரியும். சரி, நம்ம அங்கே போய் இறங்கி பார்த்தோன்னா அது பெருசாக தெரியும். சரி, அப்போ வந்து நம்ம இறங்குறதையும் மறக்கக்கூடாது, ஏறுறதையும் மறக்கக்கூடாது. கண்டிப்பாக இது போல் தான் நம்மளுடைய இது. நம்ம படம் பண்ணுறதும் சரி, நம்முடைய இவங்க நம்மளை பார்க்குறாங்க பார்க்கலன்னுலாம் இல்லை, அதில் சொல்லுவாங்க. இப்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியுதே தவிர சரி அவங்க யாருன்னு சொல்ல முடியாது. சரி, அதுபோல் வந்து நம்ம ஒரு டெக்னீஷியனாக இருக்கோம், பட் நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் பழைய எம்ஜிஆர் படமாக இருக்கட்டும், பெரிய பழைய ஹிஸ்டாரிக்கல் படமாக இருக்கட்டும், எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா அன்றைக்கி நல்லா பண்ணியிருப்பாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க ரிமைண்ட் பண்ணி பார்க்குறோம்ல, அது ஒன்றே போதும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இஃப் எவரி மேன் ட்ரை டு அச்சீவ் எனி ஒன் ஃபீல்டு, அவங்க எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சினிமாவில் இருக்கவங்களும் சரி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டு அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அது என்றைக்குமே மறையாது, அந்த பொருள் அவங்கள பேசும். ஸோ அதுபோல் இந்த படம் வந்து கரை படம் வந்து எங்கள் டீம் எல்லாம் எல்லாரையும் பேச வைக்கும். இல்லை அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம நிறையா டெக்னீஷியன்ஸாக நிறைய பேர் கூட நம்ம மீட் பண்ணி பேசும்போது துப்புரவில் நீங்கள் தான் பண்ணீங்களா, மலையாளத்தில் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் தான் பண்ணீங்களா, ஆமாம் ஹாப்பி எண்டிங் நீங்கள் தான் பண்ணீங்களா, பார்க்கிங் நீங்கள் தான் பண்ணீங்களான்னும் போது ஆமாம் சார் நியர்லி 90 படம் பண்ணியிருக்கேன். 90 படம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னும் போது ஆமாம் சார் அப்படின்னும் போது ஓ இந்த படம்லாம் நீங்கள் தான் பண்ணி. அது சில டெக்னீஷியன்ஸுக்கு பேக் எண்ட் டெக்னீஷியன்ஸ் எப்படியுமே அந்த டைட்டில் நேம் தெரியுமே தவிர்த்து அவங்களோட ஃபேஸ் வேல்யூ எங்கேயுமே தெரியாது. அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்களே 90 படம் பண்ணிட்டுமே நம்ம ஏன்ப்பா வெளில தெரியல அப்படின்னு ஒரு காரை அந்த இடம் கொடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் டெஃபினட்டாக நம்மளோட ஒர்க் பேசுன்றதில் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். நம்ம பண்ணுற ஒர்க் டெஃபினட்டாக பேசணும். ஸோ தெரியுதோ இல்லையோ நம்ம ஒர்க் நல்லா பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு இதில் சர்வை ஆகும். கண்டிப்பாக. ஸோ உங்களோட முயற்சியோடு சேர்ந்து ஒட்டுமொத்த க்ரூக்குமே வந்து மை பெஸ்ட் விஷஸ். அஃப்கோர்ஸ் ஆஸ் அன் ஆடியன்ஸாக கரெக்டாக நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கேன் உங்களோட ஒர்க்கை பார்க்குறதுக்கு. பிஃபோர் வி வைண்ட் அப், ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சரி, எல்லோரும் தேட்டருக்கு போய் பாருங்கள், தேட்டரில் போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஹாலிவுட் கரை மூவி ஒன்று எடுத்துகிட்டு போங்க. எங்கள் டீம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை தயவுசெய்து ஃபஸ்ட் ஓப்பனிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நல்லதே. கண்டிப்பாக தேட்டரில் படம் பாருங்கள். கன்ஃபார்மாக கரை டிசப்பாயிண்ட் பண்ணாது, உங்களை சந்தோஷமாக வர வச்சு சந்தோஷமாக போக வைக்கும். சூப்பர். ஒரு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக. கண்டிப்பாக. So wish you all the best for Kara as well as other projects. Thank you. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். உங்கள் சத்யா.